கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குறையாக நின்ற பணிகள் இனி சிக்கலின்றி நடைபெறும். கொடுக்க வாங்கல்கள் ஒழுங்காக இருக்கும். செலவுக்கேற்ற வரவுகள் வந்து சேருங்க. கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து சேருங்க. தந்தை வழி மூலம் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அருளாளர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்குங்க. உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். சேமிப்புகள் உயருங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். அம்பலப்படுத்தி புகழடைவீர்கள். கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியுங்க. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வருங்க. தங்களுடைய தொழில் வாழ்க்கையில மிகவும் சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்க நீங்க ரொம்பவே தயாரா இருக்கணும். உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் தகுதியான பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெற போறீங்க. உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான பங்களிப்புகளை நிறுவனம் கவனிக்கும். உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய வணிகத்தை தொடங்க நினைப்பவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சரியான தருணமா உங்களுக்கு அமையும். இருந்தாலும் கூட்டு முயற்சிகளில் நுழையிறத ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்க. ஏற்கனவே வியாபாரத்துல ஈடுபட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா தங்கள் தொழில் முயற்சிகளில் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் உறவுகள் செழிக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதல் உறவை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடனான பந்தம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும். உங்கள் மன மற்றும் உடல் நலம் இரண்டும் வலுவாக இருக்கும். நிதி ரீதியாக உங்கள் நிலைமை சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிதி உதவி வழங்க தயாராக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பள்ளி மற்றும் கல்லூரியில் பணிபுரியும் நபர்கள் நல்ல கல்வி சாதனைகளுடன் பிரகாசிப்பார்கள். குடும்ப உறவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் மேம்பட அமையும். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் துணை புரிவதால் உங்கள் குடும்ப உறவு நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான பிணைப்பு நெருக்கமாகவும் திருப்தி அளிக்கும் வகையிலும் இருக்க போகுது. திருமணமானவர்களா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய நல்லுறவை பராமரிப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வயதினருடன் உங்கள் உறவு அனுகூலமாக இருக்கும். குழந்தைகளுடனான உறவும் ரொம்பவே சுமூகமா அமைய போகுது. அவர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஆதரவாகவும் கூட இருப்பார்கள். உங்கள் பெற்றோருடனான உறவு வலுவாகவே இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவுல வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும். ஆனா அதிக வளமானதாக இருக்காது. இதன் காரணமா அத்தியாவசியமில்லாத எந்த ஒரு செலவையும் நிறுத்தி வைப்பது ரொம்பவே புத்திசாலித்தனம். உங்களுடைய நிதியை இப்போது கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னர் தேவையற்ற நெருக்கடிகளை கூட நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்வதை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உங்களின் சில ஆதாயங்களையும் லாபங்களையும் காண இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். சந்தை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்பு சில லாபத்தை பெற உதவும். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை எதிர்பார்க்கலாம். அவர்களின் ஊக்கமும் உதவியும் இந்த மிதமான பொருளாதார கட்டத்தை நீங்கள் கடக்கும் போது உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். உத்தியோகத்தில் பொறுத்தளவுல கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதகமான காலகட்டத்தை காணலாம். உங்கள் விடாமுயற்சியுடன் கூடிய முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு தகுதியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை பெறலாம். உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான பங்களிப்புகளை உங்கள் நிறுவனம் மதிக்கும். மேலும் உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறும் போது உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்க எதிர்பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறைகளில் உள்ளவர்கள் விரைவில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் பங்களிப்புகளை நிர்வாகம் அங்கீகரிக்கும். அதே போல உற்பத்தி சார்ந்த தொழிலில் உள்ள நபர்களா இருந்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தின் முழு ஆதரவை பெற்று தங்கள் தொழிலில் ரொம்பவே முன்னேற்றம் காண்பீர்கள். இருந்தாலும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க நிர்வாகத்துடனான அவர்களின் தொடர்புகளில் சிறிய சவால்களை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்தில் ஆபத்துக்கள் கூட ஏற்பட இருக்கும். சக ஊழியர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. சுகாதாரத்துறையில் தனிநபர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் கடின உழைப்புக்கு நிர்வாகத்தால் முறையாக வெகுமதி அளிக்கப்படலாம். மேலும் சக ஊழியர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்குவார்கள். சினிமா மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் வெற்றி சற்று தாமதமாக வரக்கூடும்.
அவர்களின் வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கணும். உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய தொழிலை தொடங்குறது பற்றி யோசித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் திட்டங்களை செயல்படுத்தவும் முன்னேறவும் இது ஒரு சிறந்த தருணமாக அமைய போகுது. புதிய முயற்சிகள் வெற்றி பெற உதவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்கள் வணிகத்தில் மற்றவர்களுடன் கூட்டாண்மைக்குள் நுழைவதை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தற்போதைக்கு அத்தகைய ஏற்பாடுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கூட்டாண்மை கொண்டு ஒரு தொழில் தொடங்குறதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. இப்போதைக்கு தனியாக செயல்படுத்துங்க. எந்த ஒரு முடிவையுமே நீங்களா எடுங்க. ஏற்கனவே தங்கள் வணிகங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக அவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை எதிர்பார்க்கலாம். விரிவாக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது நல்ல பலன் தரும் நேரமாக அமைய போகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் நன்றாகவும் நிலைமையானதாகவும் இருக்கும். இருந்தாலும் செரிமானம் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகள் கூட நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த பிரச்சனைகள் தடுக்க வெளியில் இருந்து உணவை உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இது அடிக்கடி அசௌகரியம் அல்லது செரிமான கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் உண்பதில் கவனம் செலுத்துவது மற்றும் வீட்டில் சமைத்த உணவை தேர்ந்தெடுப்பது நன்மை பயக்கும். உடல் ஆரோக்கியத்துடன் உங்கள் மனநலனையும் கவனித்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். மன அமைதியை பேணுவதற்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தியான பயிற்சி தாங்க. வழக்கமாக தியானம் உங்களுக்கு அமைதியான மனநிலையை அடைய உதவுங்க. எனவே தினசரி தியானம் செய்யுங்க. ரொம்பவே தெளிவாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் உங்கள் உடல் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் பங்களிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமையுங்க. மாணவர்களை பொறுத்தளவில் ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வியில் உள்ள மாணவர்கள் இந்த கட்டத்தில் குறிப்பிடத்தக்க கல்வி சாதனைகளை அடைவார்கள். மாணவர்களுக்கு புகழ்பெற்ற ஆசிரியர்களின் உதவியுடன் வலுவான கல்வி பதிவுகளை உருவாக்க ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தேடும் நபர்களுக்கு ஈர்க்கக்கூடிய கல்வி முடிவுகளை அடைய இது ஒரு சாதகமான நேரத்தை குறிக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆய்வறிக்கைகள் அங்கீகரிக்கப்படுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகலாங்க. மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டி இருக்குங்க. மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படலாம். அதனால அதை தவிர்த்துக்கோங்க. சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவது படி நடந்து கொள்வது ரொம்பவே நன்மையை தரும். நிலுவையில் உள்ள பணம் வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் கூட உண்டாகலாம். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய எல்லா தீமையும் விலகி நன்மையே நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 29, 30 இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நிகழ்த்தலாம்.